அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஏனென்றால் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 14 நாட்கள் கூவத்தூர் விடுதியில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கைதி போல அடைச்சி வச்சிருந்து அவர்களை இந்த சட்டமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். ஏறக்குறைய 3 மணி வரையில் சபையை சபாநாயகர் ஒத்திவைத்தாரே தவிர எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. அதற்கு பிறகு 3 மணி நேரத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரையும் அடித்து உதைச்சி தூக்கி கொண்டு போய், அதுவும் காவல்துறையை உள்ளே விட்டு வெளியிலே கொண்டு போய் போட்டார்கள் என்பது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் என்று அவர்களே அறிவித்து விட்டார்கள். இது நடந்தது. ஆனால் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு, கடந்த 2 நாட்களாக டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சியில் கூவத்தூர் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் பல கோடிகள் பேரம் பேசப்பட்டது என்பதை அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய, அது எடப்பாடி அணியோ பழனிசாமி அணியோ அந்த பிரச்சனைக்கு கூட நான் போக விரும்புகிறேன். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதுவும் இப்போ அவையில் இருக்கக்கூடிய கனகராஜ், சரவணன் என்ற 2 சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த பேட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி, அதாவது டைம்ஸ் நவ் என்கிற தொலைக்காட்சி அதை முறையாக பதிவு செய்து அதை கடந்த 2 நாட்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அப்படி வெளியிடப்படுகிற நேரத்தில் அவர்கள் யார் யாருக்கு எவ்வளவு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சரவணன் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட நானே கிடையாது என்று காலையில் செய்தி சொல்லுகிறார், பத்திரிகையாளருக்கு பேட்டி தருகிறார். மாலையில் நான் தான் அது என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனால் நான் தான் அது, ஆனால் என் குரல் இல்லை, போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னது, ஆனால் நான் இல்லை அப்படின்னு திரைப்படங்களில் காமெடி சீனை போல அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கிற முறையில் நான் இதை எழுப்பி உடனடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது குதிரை பேர அடிப்படையில் தான் இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த ஆட்சி உடனே கவிழ்க்கப்பட வேண்டும், கலைக்கப்பட வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எங்கெங்கு பணங்கள் எல்லாம் பேரம் பேசப்பட்டு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உடனடியாக அரசே முன்வந்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் எழுப்புவதற்கு முயற்சித்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் பேசிவிடுவேன் என்று அவர்கள் திட்டவட்டமாக என்னை பேச அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு கடைசி வரை போராடி பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு செவி சாய்க்காத காரணத்தால் அவர்களே, சபாநாயகர் அவர்கள் எங்களை அவையிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தை ஏற்கனவே குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் இந்த ஆட்சி சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறதற்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தில் உள்ள பொருள் குறித்து சட்டப்பேரவையில் பேச நான் வாதத்திற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். காவேரி பிரச்சனை நீதிமன்றத்தில், முல்லை பெரியார் பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு, நீட்டு பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு. நீட்டு பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறப்போ சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அனுப்பியவர்கள் இந்த ஆட்சி. நாங்கள் ஏகமனதாக அதற்கு வரவேற்பு தந்திருக்கிறோம். அதெல்லாம் உண்மை.
ஆனால் உள்ளபடியே இன்னும் சொல்லணும்னா நீதிமன்றத்தில் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக வழக்கு போட்டிருக்கிறோம். டைம்ஸ் நவல் வந்ததற்கு பிறகு நாங்கள் வழக்கு போடலை. ஏற்கனவே வாக்கெடுப்பு நடந்தது, முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி வழக்கு போட்டிருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. ஆக அது வருகிற ஜூலை மாதம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. டைம்ஸ் நவலில் 2 நாள் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் ஏற்கனவே போட்ட வழக்கை கொஞ்சம் முன்கூட்டி எடுத்துக்கொண்டு அதை துரிதப்படுத்த வேண்டும். டைம்ஸ் நவலில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் நீங்கள் சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வழக்கு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு சபாநாயகர். அதுக்கு அந்த மாதிரி ஆதாரத்தை நீங்க எடுத்து வர வாய்ப்பு இருக்குதா? ஆதாரங்களை எடுத்து வைக்க அவசியமே இல்லை. நாட்டுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும், உலகம் பூரா பரவி இருக்கு. திமுகவுடைய அடுத்த கட்ட போராட்டம் பொறுத்திருந்து பாருங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.